ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சினு ஸ்டோரிஸ். இன்னைக்கான நிகழ்வு காய்கறி லோடு ஏத்திக்கிட்டு மேட்டுப்பாளையத்துல இருந்து சென்னைக்கு வர்ற வழியில லாரி டிரைவருக்கு நடந்த ரொம்பவே திகிலான நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த நிகழ்வு எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லாரி டிரைவரோட பேரு கதிருங்க. இந்த நபர் தக்காளி மற்றும் முட்டைக்கோஸ் ரெண்டையுமே மேட்டுப்பாளையத்துல இருந்து லோடு ஏத்திருக்காங்க. இவர் கூட இன்னொரு டிரைவரும் வர வேண்டியதா இருந்துச்சுங்க. அவரோட பேர் ரவி. இந்த ரவி அப்படின்றவரு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிதான் போயிருக்காரு. ஆனா திரும்பவும் கதிர் அந்த ஃபுல் லோடும் ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறமா போன் பண்ணும்போது ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதம் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா கடைசி நேரத்துல இப்படி சொல்றியே, நான் மட்டும் எப்படி போறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் லோடு எல்லாம் ஏத்தியாச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்கும்போது ரவி என்ன சொல்றாருன்னா, உனக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட இடம் தானே, நீ போயிட்டு வந்துரு, இந்த ரோடு நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்படி கேட்டதும் இங்க கதிரும் என்ன சொல்றாருன்னா, சரி நமக்கு பழக்கப்பட்டது தானே அப்படின்னு, சரி ஓகே நானே பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனை வச்சுட்டேன். போனை வச்சதுக்கு அப்புறமா கதிருக்கு முதையா தனியா அந்த லாரி எடுத்துட்டு அந்த பாதையில போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் படபடப்பும் இருக்கு, கூடவே பயமும் இருக்கு. பேச்சு துணைக்கு கூட யாருமே இல்லை இல்லையா? அதனால மேட்டுப்பாளையத்துல இருந்து நிறைய வளைவுகள் எல்லாம் கடந்து வந்தாச்சு. அதுக்கப்புறமா தாளவாடி மலைப்பாதைய அடைஞ்சிருக்காருங்க. அப்போ நேரம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. மணி 1:30 மணி ஆயிடுச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் கபோர்னு இருட்டு மட்டும்தான் இருக்கு. ஃபுல்லா அடர்ந்த காடுகளாகவும் இருக்கு. இப்போ கதிர்க்கு இந்த ஹெட்லைட் வெளிச்சமும் கூடவே அவரோட அந்த மொபைல்ல உள்ள பாட்டு சத்தமும் தான் துணையா இருந்திருக்கு. ரொம்ப அமைதியா இருந்திருக்கு. அந்த காட்டுக்குள்ள கதிர் போகும்போது ஆல்ரெடி மேட்டுப்பாளையம் அப்படின்னா கொஞ்சம் குளிரா இருக்கும். ஆனா இந்த குளிர் இன்னும் எக்ஸ்ட்ரீமா இருந்திருக்கு அந்த காட்டு பகுதிக்குள். இவர் என்ன நினைச்சிட்டாரா, அந்த காட்டு பகுதிக்குள்ள நிறைய மரங்கள் இருக்கிறதுனாலதான் நமக்கு அந்த மாதிரி குளிரா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மீண்டும் அவர் நல்லபடியா அந்த டிரைவ் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. டிரைவிங் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல இவருக்கு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் அடிச்சு. அந்த ஸ்மெல் நிறைய பழங்கள் காய்கறி எல்லாம் அழுகி போனா எப்படி அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்லு குப்புன்னு அடிச்சிருக்குங்க. இந்த ஸ்மெல்லு வந்தது எங்க இருந்துடா இந்த ஸ்மெல்லு வரும், அதுவும் இவ்வளவு குப்புன்னு நாத்தடிக்குதே, ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி கதிருங்க கொஞ்சம் ஸ்பீடா போக ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் கொஞ்சம் ஸ்பீடா போகவே அந்த ஸ்மெல்லும் வந்துட்டே தாங்க இருந்திருக்கு, கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அப்போ கதிர் என்ன நினைச்சிட்டாராம், பின்னாடி தக்காளி லோடு இருக்கு இல்லையா, தக்காளியும் முட்டைக்கோசும் ஏதோ அழுகி போன அந்த காரணத்தினாலதான் அந்த ஸ்மெல்லு வருது போல. முட்டைக்கோசும் அழுகிருக்கும், அந்த தக்காளியும் அழுகிருக்கும், ரெண்டும் கலந்துதான் இந்த ஸ்மெல்லு வருது போல அப்படின்னு நினைச்சிட்டாராங்க. அதுக்கப்புறமா இந்த நபர் அந்த பின்னாடி உள்ள அந்த லோட பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடு மிரர் வழியா பாக்குறாருங்க. பார்க்கும்போது அந்த சைடு மிரர்ல நல்லா தெரிஞ்சிருக்குங்க, அந்த தக்காளிக்கு பக்கத்துல ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த லோடு ஏத்திட்டு போனாங்க இல்லையா, அந்த லோடுக்கு மேல ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு மனுஷனோட நிழல் மாதிரி இருக்கு. இப்போ அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இவர் மட்டும்தான் டிரைவிங் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த உருவத்தை பார்த்தா எப்படி இருக்கும், அதுவும் நடு ராத்திரில நடு காட்டுக்குள்ள யாரோட ஹெல்ப்பும் இல்லாத டைம்ல நீங்க இந்த மாதிரி உருவத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சேம் அதே ஃபீல் தான் கதிர்க்கும். இப்போ கதிர் அந்த கண்ணாடியை மறுபடியும் நல்லாவே பாக்குறாருங்க. பார்க்கும்போது காலை தொங்க போட்டபடி அந்த லோடு மேல ஏதோ ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கு. ஐயோ என்னடா இது, நம்ம யாருமே ஏத்திட்டே வரலையே, நம்ம மட்டும்தானே வந்தோம், எப்படி இங்க யாரோ ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கே, என்னடா இது அப்படின்னு ஒண்ணுமே புரியலையா கதிர்க்கு. அதுக்கப்புறமா கதிர் ஒரு இடத்துல சடன் பிரேக் போட்டிருக்காரு. பிரேக்கோட அந்த சத்தமும் ரொம்பவும் அப்படியே எக்கோ அடிக்கிற மாதிரி இருந்திருக்குங்க அந்த சத்தம் அந்த காட்டுக்குள்ள. அதன் பிறகு இறங்குறாரு. இறங்கும் போதே கையில டார்ச் லைட்டும் எடுத்துட்டு தான் வர்றாரு. எடுத்துக்கிட்டு வந்தவர் அந்த லோடு மேல உட்காந்துட்டு அந்த உருவத்தை பார்க்கலாம், லோடு மேல டார்ச் லைட்டா அடிச்சிருக்காரு. அடிச்சு பார்க்கும்போது அங்க யாருமே இல்லையாங்க, எந்த ஒரு உருவமுமே இல்லையா. ஆனா கதிர் நல்லாவே பார்த்திருக்காரு, இந்த உருவம் இங்க உட்கார்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியும். இப்போ அதை பார்க்கும்போது எதுவுமே இல்லைங்கும் போது இவருக்கு இன்னும் பயத்துல வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா ஒரு இடத்துல கூட நம்ம நிக்க கூடாது, இது ஏதோ பேயும் பிசாசு மாதிரி இருக்கு, நம்ம வேகமா வண்டி எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு வேகமா வண்டிக்குள்ள உட்கார்றாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் டார்ச் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா வண்டி ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டாராங்க. போனதுக்கு அப்புறமா அந்த முன்னாடி ஆப்போசிட்ல ரோட்ல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க.
அந்த பொண்ணோட முகம் இவருக்கு சரியா தெரியலங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து லிஃப்ட் கேக்குற மாதிரி இருக்கு. இந்த மலை காட்டுக்குள்ள, அதுவும் நட்ட நடு ராத்திரியில எந்த பொண்ணோட வருவா? நமக்கு கை காட்டி நிக்கிறது ஒருவேளை பொண்ணா இல்ல பேயா? எதுவுமே தெரியாம நம்ம நிறுத்தி, ஒருவேளை நம்ம பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்ற யோசனையோடைய கதிரு அந்த பொண்ணை பார்த்து லிஃப்ட் கொடுக்கவே இல்லையா. அந்த பொண்ணை கடந்து போயிட்டார். கடந்து போனதுக்கு அப்புறமும் 2 கிலோமீட்டர் போயிட்டாராங்க. இவரு போறது 60-70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருந்திருக்காரு. 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தா முன்னாடியே ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டாங்க பாத்தீங்களா, இந்த லாரில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னு அதே டிஸ்டன்ஸ்ல இப்போ கதிரோட வண்டியை பார்த்து அதே பொண்ணு லிஃப்ட் கேக்குறாங்க. என்னடா இது, நம்ம வர்றதே 60-70 ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கோம், இந்த பொண்ணு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி தாண்டி வந்தோம், மறுபடியும் இங்க வந்து நிக்குது அப்படின்னு இவருக்கு இன்னும் கை காலம் நடுங்க ஆரம்பிச்சுச்சா. மனுஷன் அள்ளு விட்டுட்டாராம். அதுக்கப்புறமா இந்த பொண்ணை பார்த்து நிறுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு நல்லா கொஞ்சம் நெருங்கி வந்ததுக்கு அப்புறமா வண்டி கொஞ்சமா ஸ்லோ பண்ணி பாக்குறாருங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு முகம் இருக்கிற மாதிரியே தெரியலங்க. அப்படியே முகம் இருக்க வேண்டிய இடமெல்லாம் ரொம்ப பள்ளமா இருக்கிற மாதிரி இருக்கு. கூடவே ரொம்ப விகாரமா இருக்கு. ஆனா அந்த முகத்தை பார்த்தாவே அள்ளு விட்டுருச்சாங்க. அது மாதிரியான உருவத்தை யாருமே பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு கதிர். அதுக்கப்புறமா இந்த உருவத்தை தாண்டி வேக வேகமா போயிடணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா அந்த உருவம் நின்றுட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பொண்ணு நின்றுட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்த தாண்டி போகலாம் அப்படின்னு ஸ்பீடு அதிகரிச்சிருக்காரு. அப்பவும் ஆவரேஜ் ஸ்பீடா தான் வண்டி போகுது. இப்போ அந்த பொண்ணை தாண்டலாம் அப்படின்னு கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிட்டாருங்க. பண்ணினதுக்கு அப்புறமா பார்த்தா பின்னாடி டயர்ல இருந்து பட்டார்னு ஒரு சத்தம். இந்த சத்தம் கேட்டதும் கதிரு நல்லா பயந்து போயிட்டாருங்க. அப்படியே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லா பயத்துல உறைஞ்சு போயிட்டாராம். அந்த நேரம் என்னடா இது, இவ்வளவு நேரத்துக்கு ஏதோ படார்னு வேற சவுண்டு கேக்குது, என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதிரு முன்னாடியே டார்ச் லைட் வச்சிருந்தா அதை எடுத்து அங்க சீட்ல உட்கார்ந்துகிட்டேங்க, இந்த முன்னாடி ஃப்ரண்ட் சீட்லயே உட்கார்ந்துகிட்டு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல டயர் வெடிச்ச மாதிரி பட்டார்னு சவுண்ட் கிடைச்சுல. ஆனா எந்த ஒரு சத்தமும் வந்ததுக்கான அறிகுறி இல்லை. கூடவே டயர்களும் நல்லா தான் இருக்கு. நம்மளை நிறுத்த வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஏதோ பண்ணுது போல அப்படின்னு நினைச்ச கதை டார்ச் லைட் ஆஃப் பண்ணிட்டு அதன் பிறகு வண்டி எடுத்து நேரா போக ஆரம்பிச்சிருக்காருங்க. ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் உயிரே மாறி. அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம உயிர் வந்துருச்சுடா, இனிமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த இடத்த நம்ம கடந்து வந்துட்டோம், இனிமே அந்த உருவத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லடா அப்படின்னு நினைச்சிட்டா. அதுக்கப்புறம் நிம்மதி பெருமூச்சு விட்டு ஒரு இடத்துல யூரின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தினதுக்கு அப்புறமா இவரு அந்த டார்ச் லைட் எல்லாம் வண்டியிலே வச்சுட்டு போயிட்டாருங்க. மொபைலையும் வண்டியிலே வச்சுட்டாரு. யூரின் எல்லாம் போயிட்டு மறுபடியும் வண்டிக்கு வரலான்னு இருக்காரு. வண்டி ஆன்ல தானே வச்சிருந்திருக்காரு. அப்போ அந்த வெளிச்சத்துல அந்த லாரியோட பின்னாடி அந்த லோடு மேல தானாவே கண்ணு போயிட்டு, அப்போ பார்க்கும்போதும் தூரத்துல ஒரு தெருவிளக்கோட வெளிச்சத்துல பாக்குறாருங்க. பார்த்தா அந்த லோடு மேல ஏதோ ஒண்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. சேம் இவர் முன்னாடி பார்த்தாரு பாத்தீங்களா, கை காட்டி நின்னுச்சு பாருங்க ஒரு பொண்ணு, அதே பொண்ணோட உருவம் அதுதான் இருக்கு. இப்போ இவர் இன்னும் பயந்து போயிட்டாரு, குழம்பியும் போயிட்டாரு. இந்த பொண்ணு தான் நம்ம ஏத்தவே இல்லையே, எப்படி வந்திருப்போம், இவ்வளவு நேரம் வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு இவர் என்னென்னமோ பயப்பட ஆரம்பிச்சுட்டாராம். வேக ஓடி போயிட்டு வண்டிக்குள்ள ஏறிட்டாரு. கூடவே இவரோட கழுத்துல வந்து ஒரு சாமி டாலர் போட்டு ஒரு கயிறு மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாராங்க. அந்த கயிறை இறுக்கி பிடிச்சிட்டு நீதான் என்னை காப்பாத்தணும், சிவ சிவா சிவ சிவான்னு அவர் பாட்டுக்கு ஸ்லோகன்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இவருக்குள்ளேயே ஒரு தைரியம் வந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறமா தான் வண்டி எடுத்துட்டு போயிருக்காரு. போகும்போது நல்லபடியா ஓரளவுக்கு விடிய போற டைம்ல இவர் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம் அப்படின்னு நிறுத்திருக்காரு. நிறுத்தினதுக்கு அப்புறம் முகமெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலயே ஏதாவது டீ கடை இருக்கா என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. அங்க எந்த ஒரு டீ கடையுமே இல்லை. சரி ஒரு அரை மணி நேரம் படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு அந்த முன்னாடி கேபின்லயே உள்ள ஒரு சீட்ல போய் படுத்துட்டாரு. படுத்து கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணாசந்துட்டாராங்க. அடுத்த செகண்டே நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போன உடனே அந்த வண்டியில யாரோ தட்டுற மாதிரி படார் பட்டார் பட்டார்னு தட்டுற மாதிரி சத்தம் கேக்குதுங்க. பின்னாடி அந்த படுதா தானே போட்டு கட்டிட்டு வருவாங்க, அந்த படுதா மேல சத்தம் கேக்குது. குதிக்கிற மாதிரி தட்டுற மாதிரி இந்த மாதிரியான சத்தங்கள் கேட்டிருக்கு. இப்போதான் இவர் ஆழ்ந்த தூக்கத்துக்கே போனாரு. இந்த சத்தங்கள் எல்லாம் கேட்டதும் அப்படி லேசான தூக்கத்துக்கு வந்துட்டாரு. அந்த லேசான தூக்கத்துல இருக்கும்போதும் அதே சவுண்டு இவருக்கு நல்லாவே கேட்டுட்டு ஓரளவுக்கு மங்களா விடிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப இருட்டாலா இல்ல, ஓரளவுக்கு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ படுத்துட்டு இருந்தவரு என்னடா இது தொடர்ந்து இந்த மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கே அப்படின்னு சைடு மிரரோட பாக்க
பார்க்கும்போது அங்க ஒரு உருவம் குதிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கூடவே அந்த படுதா மேல உட்கார்ந்துட்டு தட்டுற மாதிரியும் இருந்திருக்குங்க. தட்டிட்டு எதையோ கையில எடுக்கிற மாதிரி இருந்திருக்கு. எடுத்து அப்படியே அந்த இதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அப்படியே வாயில இருந்து ரத்தம் ஊத்துற மாதிரியும் இருக்கு. இந்த உருவத்தை கதிர் நல்லா பார்த்துட்டாருங்க. நல்லாவே இவர் பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கு அப்புறம் மனுஷன் உயிரோட நம்ம இருக்கவே மாட்டோம்டா, இன்னையோட நம்ம தொலைஞ்சண்டா, என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இவர் கொஞ்சம் கொஞ்சமா தைரியத்தை வர வச்சுட்டு மறுபடியும் இதே மிரர்ல பாக்குறாரு. பார்த்தா அந்த ஒரு அங்கேயே தாங்க காலை ஒரு பக்கம் தொங்க போட்டபடி அப்படியே உட்கார்ந்து எதையோ சாப்பிட்டுட்டு இருக்குங்க. வாயில இருந்து ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இது நல்லா பார்த்த கதிரு தடார் புடார்னு அந்த கதவு எல்லாம் திறந்துட்டு அந்த லாரியில இருந்து கீழே இறங்கி ஓட்டம் பிடிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க. மொபைலு எல்லாமே இந்த லாரியிலே விட்டுட்டு இவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ஓடுனவர் மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடமா பார்த்து ஓடி போயிட்டு ஒரு டீ கடையில உட்கார்ந்துட்டாரு. ரொம்பவே மூச்சு வாங்கிட்டு படபடப்போட பதட்டத்தோட இருந்ததுனால அந்த டீ கடை கேட்டிருக்காங்க. என்னப்பா ஆச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி இருக்கிற, என்ன நீங்க வெளியூரா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்கும்போது கதிரும் ஆமாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஊர்ல இருந்து வரீங்க, என்ன விஷயம் என்னன்னு கேக்குறாங்க. கேட்கும்போது அந்த டீ கடைக்காரர்கிட்ட பயத்திலேயே கதிர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அப்போ அந்த டீ கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, என்னப்பா சொல்ற, இப்படிலாம் நடந்துச்சா, அந்த லாரி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. கேட்கும்போது லாரி கிட்ட தூரமா இருக்கு இல்லையா, அந்த லாரி வந்து அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டாங்க, நான் ஓட்ட முடிச்சுதான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளூர்காரர் தானே, அவர்கிட்ட பைக் இருந்திருக்கு, அந்த பைக்கை எடுத்துட்டு லாரி கிட்டையும் வந்திருக்காரு கதிர். லாரியை பார்க்கும் போதே ஏதோ ஒரு அமானுஷத்தை பாக்குற மாதிரி ரொம்பவே நடுங்கிருக்காருங்க கதிர். அடுத்தது ஒண்ணு இல்லப்பா, வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரர் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு வந்திருக்காருங்க. அது அந்த வண்டியோட கேபின்ல வச்சுட்டாரு. வச்சதுக்கு அப்புறமா அந்த லோடெல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. பார்த்தா அது அங்க உட்கார்ந்து பாத்தீங்களா அந்த உருவம், அந்த இடம் எல்லாம் அப்படியே அந்த படுதாலாம் கிழிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. நிறைய ஓட்டையா இருக்கிற மாதிரி இருக்கு. கையை வச்சு கீறி கீறி அந்த படுதாவை கிழிச்ச மாதிரியும் இருக்கு. இதையும் பார்த்துட்டு ஆமாப்பா நீ சொன்னது உண்மைதான் நாட்டுக்கு, இது மாதிரி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டீ கடைக்காரங்க. அதன் பிறகு நான் இந்த வண்டியை எடுத்துட்டு போற வரைக்கும் கொஞ்ச நேரம் என் கூடவே இருங்க அப்படின்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு கதிர். அதன் பிறகுதான் அந்த டீ கடைக்காரரும் சரி அப்படின்னு அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்காங்க. லாரியையும் இருக்கிறார் எடுத்துக்கிட்டே இவர் மறுபடியும் சென்னை நோக்கி வந்துட்டாருங்க. இங்க டீ கடைக்காரருக்கும் நன்றியை சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. நேரா சென்னையில கொண்டுட்டு வந்துதான் அந்த லோட நிறுத்திருக்காங்க. இடையில எங்கேயுமே நிறுத்தவே இல்லையாங்க அவரு. எந்த ஒரு டீ கடையை பார்த்தாலும் நிறுத்தக்கூடிய அந்த நபர் எந்த ஒரு கடையுமே நிறுத்தாம சென்னையே வந்து சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறமா அந்த லோடெல்லாம் இறக்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் இவர் மேட்டுப்பாளையம் போகணும் இல்லையா. இப்போ அங்க சென்னையில இருந்து கிளம்பும் போது மணி 9 மணி. 9 மணி அப்படின்னா விடிய காலையில நம்ம அங்க போய் சேர்ந்துடலாமா, என்ன கணக்கு பண்ணி நம்ம போனா சரியா இருக்கும், நம்ம முன்னாடி நாள் அனுபவிச்சேன் அதே அனுபவம் நமக்கு ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி போகணும் அப்படின்ற கால்குலேஷன்ல ரொம்பவே மூழ்கி போய் இருந்துட்டாரு இங்க கதிர். அதுக்கப்புறம் கதிர் அவங்களோட லோடெல்லாம் இறக்குனதுக்கு அப்புறமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த எம்டி லாரி எடுத்துக்கிட்டு நல்லபடியா 3/4 தூரம் கடந்துட்டாராம் கதிர். கரெக்டா அந்த டீ கடைக்காரரை பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த ஊரை தாண்டி வராரு. வரும்போதும் நைட் அன்டைம்ல தான் வந்திருக்காரு. அப்போ இவரு பயங்கரமா பயந்து போய் வந்திருக்காருங்க. என்னடா நம்ம மறுபடியும் ஒத்தையிலேயே அங்க போற மாதிரி இருக்கே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சரி இதுதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்க முன்னாடியே அந்த டீ கடைக்காரர் ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த கிராமத்தை ஒட்டி அவுட் சைட்ல நம்ம இந்த லாரியை நிறுத்திட்டு லாரியிலே படுத்துக்கலாம், காலையில விடிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அதே மாதிரியே கொஞ்சம் போய் லாரியையும் போட்டுட்டு லாரியெல்லாம் ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு அதன் பிறகு இவரு தூங்கிருக்கு. இப்போ இவருக்கு தூக்கம் வருமா? கண்டிப்பா கிடையாது. என்ன காரணம்னா மறுபடியும் நம்ம இந்த இடத்துல இருந்து போய் ஆகுமே, எப்படி போகிறது, ஏதாவது நம்மள மறுபடியும் ஏதாவது வந்து பண்ணிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பயத்திலேயே யோசிச்சு தானாவே எப்ப தூங்கினாருன்றதே தெரியும் தூங்கியிருக்காரு. நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு பின்னாடி அந்த லாரியோட பாடி இருக்கு பாத்தீங்களா பின்னாடி, அதுல இருந்து டம்மால் டமால் டமால்னு ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தம் கேட்டதும் இவருக்கு கொலையெல்லாம் நடுங்கி போயிடுச்சாங்க. என்னடா இது திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குது, மறுபடியும் அது வந்துருச்சோ அப்படின்னு பயந்துட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த நபர் மெதுவா அங்க அப்படியே மெதுவா எட்டி பார்த்திருக்காரு. எட்டி பார்க்கும் போதும் அங்க எதுவுமே இல்லை.
எதுவுமே இல்லை, நம்மளோட மனப்பிரம்ம தான், நம்ம கிட்ட வந்து பேயாது பிசாசு அது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி மறுபடியும் மனசுல தேத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படுத்துக்காரு. படுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு இவரோட லாரியோட ஹாரன் தானாவே அடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த தானா அடிக்கிறத பார்த்ததும் இவருக்கு இன்னும் நடுங்கி போயிடுச்சுங்க. அந்த சத்தம் எல்லாம் இவருக்கு காதே கிழிக்கிற மாதிரி இருந்திருக்கு. டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கு. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா எங்க இருந்துட்டு அந்த சத்தம் கேக்குது, நம்மளோட லாரி சவுண்ட் மாதிரியே இருக்கே அப்படின்னு நல்லா உத்து உத்து பார்த்தா அந்த இடத்துல அந்த சீட்ல யாரோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது வேற யாருமே இல்லைங்க. சேம் முன்னாடி நாள் பார்த்தா அதே பொண்ணோட உருவமா தான் இருந்திருக்கு. இது என்னடா இது, நம்மளை விட்டு போகவே போகாதாட்டுக்கு, இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பயந்து போயிட்டாருங்க. அப்படியே எந்திரிச்சவரு அந்த சாமி டாலர் இருக்குன்னு சொன்னாங்களா, அதை அப்படியே இருக்க பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஏதேதோ சாமி மனசுக்குள்ள வேண்ட ஆரம்பிச்சிருக்கு. அப்பவுமே அந்த உருவங்கள் மறையவே இல்லை, அங்கேயேதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த உருவத்தோட வாயில இருந்து ரத்தம் ஊத்துற மாதிரி இருந்துக்குங்க. இதையும் பார்த்தவர் நல்லா மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சாங்க. இவரு இவ்வளவுதான் பயந்தாருனே இல்லையா, பயத்திலேயே இவருக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அதுக்கப்புறமா இந்த நபர் இனிமேல் நம்ம இங்க வந்து உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை விட்டு கீழே இறங்கணும் அப்படின்னு வேக வேகமா அந்த ஜன்னலை அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு இறங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா இவரால இறங்கவே முடியும். அதுக்கப்புறம் அந்த ஜன்னல்லாம் எடுத்து நம்ம திறந்தாதான் ஏற முடியும். ஆனா இவரால திறக்கவே முடியலையே, இறங்கவே முடியலையே, என்ன பண்றது ஏது பண்றது, பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு பாக்குறாங்க. இவரோட நேரமோ என்னமோ அன்னைக்கு யாருமே அந்த பக்கம் வரவே இல்லை. இவரும் எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் தானாவே ஹாரன் அடிக்குது, தானாவே டமால் டமால் சத்தம் போடுது. கூடவே வண்டி மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணல, மத்த எல்லா விஷயமும் நடந்திருக்குங்க. திடீர்னு பார்த்தோம்னா மேல ஏறி குதிக்கிற மாதிரி இருக்கு, திடீர்னு ஹார்ன் அடிக்கிற மாதிரி இருக்கு. இப்படியே தொடர்ந்து நல்ல வெளிச்சம் வந்து விடியிற வரைக்கும் நடந்துட்டே இருக்கு. இவருக்கு சுத்தமாவே தூக்கமில்ல, உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. மயக்கம் வர மாதிரி ஒரு கட்டத்துல கீழே உட்கார்ந்தவரு தலையை குனிஞ்சு போட்டவரு நிம்மறவே இல்லையே. சரியா மணி 6:30 7 மணி பக்கமா ஆனதுக்கு அப்புறமா தான் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தைரியம். நல்ல வேலை விடிஞ்சிருச்சு, நம்ம உயிரோட தான் இருக்கோம் அப்படின்றது அப்பதான் அவருக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த நபர் அந்த அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு கீழே வேகமா குதிக்கிறாருங்க. குதிச்சுட்டு ஓட்டம் பிடிச்சு ஓடுறாருங்க. சேம் அதே டீ கடைக்கு இன்னைக்கு போகும்போது அந்த டீ கடையில வேற ஒரு நபர் இருந்திருக்காருங்க. அந்த நபர் அவரு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரு வரல, நேத்து நல்லாதான் இருந்தாரு, திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உடனே கதிர்க்கு பதறி போயிச்சாங்க. ஐயோ இல்லையே, நம்ம நேத்து வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாரே, இவருக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரு ரொம்பவே முடியாத ஸ்டேஜ்ல இருக்காருப்பா, அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நல்லாதான் இருந்தாரு மனுஷன், எப்படி இப்படி ஆனாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு கதிரும் அங்கேயே டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் லாரியை எடுத்துக்கிட்டு அவங்களோட ஊரான மேட்டுப்பாளையத்தை நோக்கி போயிருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு லாரி எல்லாம் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா இவர் மட்டும்தான் வீட்டுக்கு வந்திருக்காருங்க. வீட்டுக்கு வந்தவர் குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு படுக்கிறாரு. படுத்தவருக்கு கை காலெல்லாம் அப்படியே ரொம்ப வீங்கி போன மாதிரி இருக்குங்க. முகமும் வீங்கி போன மாதிரி இருக்கு. இப்ப தூங்கி எந்திரிச்சிட்டு பாக்குறாருங்க, இவருக்கு பயங்கரமா கை காலே தூக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரியும் இருக்கு. கூடவே ரொம்ப வலியாவும் இருந்திருக்கு. இந்த வலியெல்லாம் பார்த்துட்டு கையை காலெல்லாம் பாக்குறாரு. இவருக்கு எதுவும் வித்தியாசமெல்லாம் எதுவும் தெரியல. ஆனா பாக்குறவங்க சீக்கிரமா கண்டுபிடிக்கிற அளவுக்கு இவரோட முகமும் கையும் காலும் ஒரு மாதிரி இருந்தது. இது வீக்கம் வந்து இந்த தூங்காம டிரைவ் பண்ணிட்டு போனார் இல்லையா, அதனாலதான் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாராங்க. ஆனா அது அப்படி கிடையாது அப்படின்றது போக போகதான் இவருக்கு புரிஞ்சிருக்கு. அன்னைக்கு இந்த கை கால் வீக்கத்துக்கு மட்டும் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. போட்டுட்டு அன்னைக்கு நைட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து நல்லா தூங்கி ஒரு 12 12:30 மணி இருக்குமா, அவ்வளவு நேரத்துக்கு இந்த நபருக்கு ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் பாத்தீங்கன்னா இந்த லாரியோட ஹாரன் சவுண்ட் மாதிரி கேக்குதுங்க. அப்படியே பயங்கரமா அந்த விடாத ஒரே இடத்துல நின்று அடிச்சுட்டே இருந்தா எப்படி இருக்கும், நமக்கே ஒரு இரிட்டேட்டா இருக்கும்ல, அந்த மாதிரி அவருக்கும் இரிட்டேட்டா இருந்திருக்கு. அப்போ டக்குன்னு எழுந்தவர் என்னடா இது அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலோட வெளியே வரலாம் அப்படின்னு வந்திருக்காரு. வந்த மெயின் டோர் கதவை திறக்கிறாரு. திறந்து பார்த்தா அங்க எதுவுமே இல்லை. ஆனா சத்தம் மட்டும் வெளியேதான் கேக்குது. எங்க இருந்துடா கேக்குது அப்படின்னு வாசப்படையில எல்லாம் இறங்கி பாக்குறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறாரு. பார்த்தா இவரோட திண்ண மேலேயேங்க ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த உருவம் தான் இந்த சத்தத்தை எழுப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த உருவம் வேற எதுவுமே இல்லை, அதே பொண்ணோட உருவம் தான். அந்த லிப்ட்
பாத்தீங்களா, அதே உருவம் தான். ஆனா ஒரு செகண்ட்க்கு ஒரு செகண்ட் ஒரு கருப்பான ஒரு புகை மாதிரியும் அந்த உருவம் மறைஞ்சு மறைஞ்சு வர மாதிரியும் இருக்கு. பார்த்தவரு நல்லா நடுங்கி போயிட்டாருங்க. ஆஹா, என்னடா இது வீடு வரைக்கும் வந்துருச்சு, நம்ம லாரியோட போயிடுச்சுன்னு நினைச்சோமா, இப்போ இவ்வளவு தூரம் வந்துருச்சு அப்படின்னு. இவருக்கு ரொம்ப பயம் இருந்தாலும் வேக வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவெல்லாம் சாத்திட்டு, சாமி திருநீர் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து நீரா வச்சுக்கிட்டு கொஞ்சம் கையிலயும் எடுத்துட்டு வந்திருக்காரு. எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே எட்டி பாக்குறாருங்க. ஜன்னல் சரியா அங்கதான் இருந்திருக்கு. பார்க்கும்போது அதே இடத்துல இருந்த உருவத்து மேல தூவி விட்டுருக்காரு. அந்த திருநீறு பட்ட அடுத்த செகண்டே வீச்சு வீச்சுன்னு கத்திக்கிட்டு ஒரு பொண்ணு அலறி அடிச்சுட்டு ஓடுனா எப்படி இருக்கும், அதே மாதிரி அலறி அடிச்சுட்டு ஓட்டம் பிடிச்சு ஓடி இருக்குதுங்க. அந்த உருவம் திபர் திபர்னு ஓடுறது நல்லாவே சத்தமா கேட்டிருக்கு. இப்போ இதுக்கப்புறமா தான் கதிருக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்குங்க. என்ன பிரச்சனைன்றத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சினிமா ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட இது மாதிரியான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் தொடர்ந்து கேட்க முடியும். ஓகே கைஸ், கதிர் அதுக்கப்புறமா வந்து படுக்கிறாரு. படுத்தவருக்கு தூக்கமே வரல. கை கால் தான் வீக்கமா இருக்குது. கை கால்ல ரொம்ப வலியாகவும் இருந்திருக்கு இல்லையா, அதனால இவருக்கு தூக்கமே வரல. பிறண்டு பிறண்டு படுக்கிறாரு, உருண்டு உருண்டு படுக்கிறாரு. அப்பவுமே தூக்கம் வரல. இந்த வீக்கம் அடுத்த நாளும் இருக்கு. அன்னைக்கும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. இப்படியே ஒரு வாரம் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் போறது, வீட்டுக்கு வர்றது, ஹாஸ்பிட்டல் போறது, வீட்டுக்கு போறது, இப்படியே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கதிருக்கு ரொம்ப பயங்கரமா உடம்பு சரியில்லாம போயிருக்கு. இப்போதான் கதிர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல பயந்தேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்தாலுமே இவருக்கு சரியாகவே இல்லை இல்லையா, அதனால வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரிதான் ஏதாவது இருக்கும் அப்படின்றத நினைச்சிட்டே இருந்தாங்க. கதிரும் அதை எப்படி சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமா இவங்க வேக வேகமா என்ன பண்றாங்கன்னா, கதிரோட ஒய்ஃப் வந்து அவங்களோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்களும் என்ன என்ன சொல்றாங்கன்னா, நான் இது மாதிரிதான் நினைச்சேன், நாங்க இன்னைக்கே வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வராங்க. வந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கோவிலை ஒண்ணு ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சரியாகும். அதுவும் அமாவாசை அன்னைக்கு அந்த கோயில்லயே தங்கி இருந்து பூஜை எல்லாம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அமாவாசைக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு. ஒரு வாரம் வரைக்குமே இவரால அந்த வலிகளை தாக்கு பிடிக்கவே முடியல. எவ்வளவோ மாத்திரைகள் சாப்பிடுறாரு, வலிக்கும் மாத்திரைகள் சாப்பிட்டாலும் வலி குறையவே இல்லை. அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அமாவாசை அன்னைக்கு இவங்க கோயிலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போதே கதிர் வந்து ஒரு மாதிரி படபடப்போட இருக்காரு. திடீர்னு கொளுத்துன்னு கொளுத்துதாங்க காய்ச்சல். இது நாள் வரைக்கும் அந்த அளவுக்கு காய்ச்சல் இல்லை. ஆனா அப்பவும் அவருக்கு பயங்கரமான காய்ச்சலா இருந்திருக்கு. அந்த கோவிலுக்கு போயே தான் ஆகணும், என்ன காய்ச்சலா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்களோட அப்பா அம்மா கூட்டிட்டு போறாங்க கதிரை. கூட்டிட்டு போயிட்டு அன்னைக்கு நைட் எல்லாம் பூஜை நடக்குதுங்க. பூஜை நடந்ததுக்கு அப்புறமா இவரோட உடம்புக்குள்ள ஏதேதோ மாற்றங்கள் வருது. திடீர்னு உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு, திடீர்னு காய்ச்சல் கொளுத்தி எடுக்குது. இப்படியே மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துல இவரை மீறி ஒரு பயங்கரமா ஒரு மூர்க்கத்தனமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மூலையில சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டாராங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இவர் பாட்டுக்கு அழுகிறாராங்க. பயங்கரமா அழுதுகிட்டே இருந்திருக்கிறாருங்க. அதன் பிறகுதான் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அங்க அந்த கோவிலோட பூசாரி கிட்ட. நீ யாரு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போதான் அழுதுகிட்டே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணோட பேர் சொல்லி நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மெல் அடிக்குதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்தே அந்த பொண்ணு அந்த லாரியில ஏறி இருக்கு. அந்த பொண்ணோட ஆன்மா. அந்த பொண்ணு அதே இடத்துலதான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. அந்த பொண்ணோட ஆன்மா தான் இந்த லாரி பின்தொடர்ந்தே வந்திருக்கு. கதிர் கொஞ்சம் பயந்த சுபாவத்தோட அன்னைக்கு தைரியம் இல்லாம தானே லாரி ஓட்டிருக்காரு, அதனால பின்னாடியே வந்திருக்கு. இந்த விஷயங்கள்ல வந்து கதிர் அவரோட வயலே சொல்லியிருக்காங்க. அதுவும் டபுள் குரலா இருந்திருக்குங்க. கதிரோட குரல் பிளஸ் இன்னொரு குரல் இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. அப்போ இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பயந்தே போயிட்டாருங்க. என்னடா இது, ஒருவேளை நம்மளோட பையன் தான் பேசுறானால வேற யாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டபுள் குரல கேட்கும் போது இது ஆன்மாதான் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டு அந்த ஆன்மாவை விரட்டி விட்டுறாங்க. விரட்டி விட்டதுக்கு அப்புறமா கதிர் ரொம்பவே டயர்டா இருந்திருக்காங்க. அதே மூலையில சாஞ்சு பொத்தனும் விழுந்துட்டார். விழுந்தவரை அதுக்கப்புறம் இந்த தீர்த்த தண்ணி இருக்குல்ல, அதையெல்லாம் தெளிச்சு விட்டு இந்த திருநீர் எல்லாம் வச்சு விட்டு கதிரை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. எழுப்பி விட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களோட அப்பா அம்மா கேக்குறாங்க, என்னப்பா என்ன நடந்துச்சு, விலாவரியா சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ அந்த ஆன்மா கிட்டையும் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் கதிரையும் மறுபடியும் கேக்குறாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒண்ணு கூட மறைக்காம அப்படியே கதிர் சொல்லு.
சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஆன்மா சொன்னதும் கதிர் சொன்னதும் ஒரே மாதிரி இருந்திருக்குங்க. அதுக்கப்புறமா அந்த ஆன்மா வெளியே போயிடுச்சு அப்படின்றதையும் கதிர் கிட்ட சொல்லியிருக்காங்க. இனிமேல் நீ வந்து டிரைவிங்க்கு போகவே வேண்டாம், அதுவும் லாங் டிரைவ் அப்படின்னா சுத்தமா நீ போகவே போகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே கதிருக்கு ஒரு சொந்த தொழிலா ஒரு மளிகை கடையும் வச்சு கொடுத்தாங்க. இனிமேல் நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்திலேயே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்களாங்க. அந்த அந்த நாள்ல இருந்து இவரு அங்க டிரைவிங் வேலைக்கு போறதே கிடையாது. இவங்களே ஃபேமிலி ட்ரிப் எங்கனாலும் போகணும் அப்படின்னா டிரைவருக்கு ஒரு ஆள் வச்சுக்குவாங்களாம். இருந்தாலும் கதிரும் அப்பப்ப வண்டி ஓட்டுவாராம். இந்த மாதிரி தான் இவங்களுமே ஃபேமிலியோட எங்கனாலும் போனாலுமே போயிட்டு இருக்காங்களாம். இந்த நிகழ்வு கதிரான எனக்கு நடந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி லோடு ஏத்திட்டு போகும்போது எனக்கு நடந்துச்சு அப்படின்னு கதிர் அப்படின்றதான் நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வு சொன்ன கதிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. வாங்க இது மாதிரியான தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் எல்லாம் கேட்கலாம் நம்மளோட சினோ ஸ்டோரிஸ்ல. ஓகே கைஸ், இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலயோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது அமானுஷமான திகில் நிகழ்வுகள்லாம் நடந்துட்டா அது நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட சென்ட் பண்ணீங்க, கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.